இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பிரகாசமான கண்களை தந்திரலும் என்று அன்றைக்கு பவுல் எபேசு சபைக்கு ஜெபித்தை இன்றைக்கு 4வது பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். 4வது பகுதியில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், அன்றைக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எலிசா வாழ்க்கையில் சம்பவித்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். வேதத்தை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எலிசா அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்த போது சீரியாவின் தண்டு எலிசாவுக்கு விரோதமாக வந்தபோது அந்த வேலைக்காரன் காலையிலே பார்க்குறான். காலையிலே பார்த்த பொழுது ஒரு பெரிய அணிவகுப்பு, அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய பட்டாளம், இராணுவம், எக்கச்சக்கமான மக்கள், எத்தனை ஆயிரம் வந்தாருன்னு கணக்கு சொல்லப்படலை. திரள்கூட்டமான இராணுவம் அந்த எலிசாவையும் அவனுக்கு சார்ந்த மக்களையும் பிடித்து கொண்டுவதற்கு வருவதை அவன் கண்ட பொழுது, ஐயோ என் எஜமானனே, என் தகப்பனே, எவ்வளவு அதிகமான மக்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொல்லி அவன் பயந்தான், நடுங்கினான். எப்படி நாம் பிழைப்போம் என்று பயத்தோடு எலிசாவிடத்தில் சொன்ன பொழுது எலிசா சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவரோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஆகவே எலிசாவுடைய கண்கள் எதை பார்த்ததென்றால், அவனுக்கு ஒரு பிரகாசமான கண்ணை கொடுத்தார். எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு அந்த பிரகாசமான கண் இல்லை. அவனுக்கு நம்ம போல சாதாரண கண் இருந்தது. நாம் எப்போது எதை பார்ப்போம்? பிரச்சனையே தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த கஷ்டத்தையே பார்ப்போம், அந்த கண்ணீரையே பார்ப்போம், அந்த ஏழ்மையை பார்ப்போம், அந்த வேதனையான சூழ்நிலையை பார்ப்போம். ஆனால் அவைகளுக்கு மேலாக செயலாற்ற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எலிசா பார்த்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் பிரகாசமான கண்கள். இந்த நாளிலும் கூட செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் எப்படியும் பார்க்கட்டும், ஆனால் அவர்களுடைய பார்வைக்கும் ஒரு தேவ மனுஷனுடைய பார்வைக்கும் சற்று வித்தியாசமாக, ஒரு எலிசாவுடைய பார்வைக்கும் ஒரு கேயாசுடைய பார்வைக்கும் வித்தியாசம் காணப்பட்டது போல நமக்கு ஒரு பிரகாசமான கண்களை கொடுத்து, டோன்ட் லுக் அட் த ப்ராப்ளம், ஆல்வேஸ் லுக் அட் யுவர் கிரேட் காட். தேவனை பார்ப்போம். மகா பெரிய தேவன் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரிய தேவன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்கிற ஒரு பெரிய தகப்பன், ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யாருண்டு? உலகத்தில் அநேக தேவர்கள் எனப்படும் உண்டு, ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவரில் நம்பிக்கை வைப்போம், விசுவாசம் வைப்போம், தொடர்ந்து பின்பற்றுவோம். அப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய கண்களை கற்றுக் கொடுப்பாராக. அன்றைக்கு எலிசா சொன்ன மாதிரி அவருடைய இருக்கிற பார்க்கலாம், நம்மோடு இருக்க அதிகம். அவர்கள் அப்படிப்பட்டவர்களை காணக்கூடிய கண்களை கற்றுத் தருவாராக. பிரகாசமான கண்களை எங்களுக்கு தந்திரலும், எங்களுடைய காதுகளை திறந்திரலும், என்னுடைய நாவை தொட்டலும், என்னுடைய வாழ்க்கையில உண்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு பிரகாசமான கண்களை தந்திரலும். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.